வர்ச்சுவல் வாரியர்ஸே நம்பிட்டு இருக்கிறாங்க. இவங்க வாரியர்ஸே நம்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கலை நிதர்சனம் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா சோசியல் மீடியா ஹேஸ் சம் இன்ஃப்ளூயன்ஸ். நான் அது வந்து மறுக்கல. சோசியல் மீடியா ஒரு நம்பி இருக்கிறது சோசியல் மீடியா. எலெக்ஷனுக்கு உண்டான வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்கோம். பிரச்சாரத்துக்கு முதல்ல வரவா பாப்போம். ஜெயிக்க முடியுங்களா? 100% ஜெயிக்க முடியவே முடியாது. சான்ஸ். டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணி கிடைச்சிட்டு இருக்காங்க அதிமுக, மறுபக்கம் தொடர்ந்து மௌனத்தையே சாதிச்சிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். இது குறித்து நம்மளோட பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜ் அவர்களும் விஜய் ஆதரவாளர் பம்மல் டி கந்தசாமி அவர்களும் இணைந்துள்ளார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். அதிமுக வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காங்களோ தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணி கிடைச்சிக்கிறதுல? டெஸ்பரேட் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதிமுகவுக்கு வந்து அது வந்து ஒரு 50 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை இருக்கக்கூடிய செயல்படுகின்ற கட்சி, 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்ட கட்சி. அவங்களுக்குலாம் டெஸ்பரேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து அதாவது ஒரே குறிக்கோள் என்னன்னாக்கா இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். அதே நிலைப்பாடில் உள்ள எல்லா கட்சிகளும் ஒரே ஒரு அணியில் இருந்து கொண்டு திமுகவை வீழ்த்துவது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் எல்லாரும் வந்து இதை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கணும்னாக்க 2 விதமா பார்க்கலாம். காமு காப்பி, கரூருக்கு முன் கரூர் நிகழ்ச்சிக்கு பின் அப்படின்னு. இது வந்து இந்த என்ன இதுலேருந்து செய்தி சொல்ல வர்றாருன்னா, அதாவது பல்வேறு தலைவர்கள் நேற்றுக்கு 2 நாள் முன்னாடி கூட ஆர்வி உதயகுமார் அவர் கூட சொல்லியிருக்கிறாரு, விஜய் வந்து ஒரு சரியான ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அவர் வந்து முடிவு எடுக்கிறதுல அவர் வந்து எடுத்தாருன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை கொஞ்சம் பிரகாசமா இருக்கு, நல்ல வாய்ப்பு இருக்கு, அவருக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஆனா சரியான முடிவு எடுக்கணும். அந்த முடிவை ஒரு தவறா எடுத்துட்டான்னாக்க அவர் எடுக்கக்கூடிய முடிவினால் ஒருவேளை ஒரு வாதத்துக்குன்னு எடுத்துக்கிட்டா ஒருவேளை திமுக வந்து ஆட்சி கட்டில் அடுத்து அமர்ந்தான்னா நிச்சயமாக இந்த விஜய் கட்சியை வளர விட மாட்டாங்க. அதைத்தான் அவர் சுட்டி காட்டுறாரு. ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. விஜய் பத்தி ரொம்ப வந்து விஜயை விட அதிமுக ரொம்ப கவலைப்படுது. ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு ஆர்பி உதயகுமாரை அதிமுக எதுக்கு ஃபீல் பண்ணணும்? ரொம்ப அப்படியேங்க நீங்க நினைக்கிறீங்க? அதாவது தமிழக அரசியல் களத்துல இன்னைக்கு வேற ஒரு வளருமா யங்கா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வராரு. அவரு வந்து அடுத்து வந்து ஒரு சிறந்த ஒரு கட்சியா எல்லாரும் இது பண்றதுக்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு கட்சியா இருக்கிறதுல ஏன் அப்படி வந்து அவர் வந்து இந்த ஒரு காரணத்தினால ஒரு தவறான முடிவு எடுக்கிற காரணத்தினால அந்த கட்சியே நாளைக்கு வந்து இல்லாம போயிட போகுது. ஏன்னா திமுக எதிர்க்கிறதுக்கு இன்னைக்கு பல்வேறு கட்சிகள் ஒன்றிணையணும். அதுதான். ஏன்னா திமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்த்தா பணபலம் அவங்க கிட்ட இருக்கு, ஆட்சியில் அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு. இது ரெண்டுத்தையும் வச்சு என்ன வேணா பண்ணுவாங்களே. கரூர் சம்பவமே எடுத்துக்கங்களேன், அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தானே. ஸோ அதனாலதான் அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்கறை, அதாவது ஒரு தமிழராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி வந்திருக்கு. இப்ப அவருடைய அரசியல் எதிர்காலம் பிரகாசமா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில சொல்லியிருக்காங்க. இதையே எல்லாமே வந்து டெஸ்பரேஷன் நிச்சயமா கிடையவே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னாக்க ரீசெண்டா ஒரு சில சர்வே எடுத்திருக்கிறது. அந்த சர்வேல அதாவது நேற்றைக்கு கூட ஒரு பிரபலமான ஒரு வார பத்திரிகையில கூட அது வந்து அந்த இதை பத்தி வந்திருக்கு. கரூர் நிகழ்ச்சிக்கு பின் சர்வேல பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய வாக்கு வங்கி அதிகமா தான் ஆயிருக்குது, திமுகவுடைய வாக்கு வங்கி கம்மியா இருக்குது, விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கி கம்மியா தான் இருக்கு. அதிமுக அந்த கூட்டணி வாக்கு வங்கி அதிகமா தான் இருக்குது இந்த கரூர் சம்பவத்துக்கு பின். ஸோ அதனால வந்து உடனே எல்லாம் முடிவுக்கு வரணுன்றது அந்த இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு நல்ல தமிழகத்துல ஒரு சிறந்த ஒரு அரசியல் களம் அமைய வேண்டும் என்ற நோக்கத்துல சொல்லியிருக்காரு. சரி, ஓகே சார். சார் அவங்க டெஸ்பரேட்டாலாம் இல்லை, தமிழக வெற்றி கழகம் நல்லா இருக்கணும், திமுக எதிர்க்கிற ஒரு வலுவான கட்சி இருக்கணும், அது எல்லாருமே ஒன்றிணையணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அதிமுக. தமிழக வெற்றி கழகம் வந்து கூட்டணி இணைய வாய்ப்பு இருக்கா, இல்ல தனியாக தான் தேர்தல் சந்திக்க வாய்ப்பு இருக்கா? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைமையில் தான் கூட்டணி. தலைவர் விஜய் தான் சிஎம் வேட்பாளர். இதெல்லாம் ஏற்கனவே நிறைய தடவை திருப்பி சொல்லியாச்சு. இப்போ அதிமுகலாம் அவங்க வந்து விரும்புகிறாங்க கூப்பிட்றாங்கன்னா அவங்க ஆசைப்படக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க கூப்பிடுறது 2 விஷயம். சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பொது எதிரி, காமன் எதிரி வந்து டிஎம்கேவா இருக்கு. டிஎம்கேவை இப்போ வந்து
ஒரு சின்ன பிசுறுல கூட அவங்கள தப்பிக்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க சொல்றாங்க. அது அவங்களுடைய விருப்பம். எங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, இன்னைக்கு வர நான் அந்த கரூர் சம்பவத்துக்கு மின் சொன்னதுனால மறுபடியும் நான் அதை தொடறேன். அது ஒரு 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 சம்பவம் நடந்துருச்சு. இனிமே அதுல இருந்து அந்த இழப்புகள்லாம் ஈடுகட்டவே முடியாது. பட் அதை தூக்கி வச்சுட்டு வெறும் அரசியலா அதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா, அன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள்ல இருந்து அன்னைக்கு என்ன சொன்னாங்களோ இன்னைக்கும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் சொன்ன மாதிரி எங்கேயும் விஜய் அவர்களுடைய இமேஜ் ஒரு சதவீதம் கூட குறையல, ஈவன் கூட தான் செஞ்சிருக்கு. இன்னைக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் முதற்கொண்டு. ஏன்னா இதை தான் வந்து தலைவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நான் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குடும்பத்திலும், தமிழ்நாடுன்னு கூட இல்லை, சவுத் இந்தியாலேயே எல்லா குடும்பத்திலையும் தலைவர் விஜய் அவர்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு அண்ணனா தம்பியா. அதனால தான் இந்த இப்போ ஒரு சிலர் வந்து திமுக கூட்டணி கட்சியெல்லாம் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்று சொல்லும்போது அதை கொச்சைப்படுத்துகிறாங்க, அவங்களே கொச்சைப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க வந்து இவரை ஒரு லீடராகவோ இல்லை ஒரு நடிகராகவோலாம் பார்க்கல, அண்ணனா தம்பியா ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் பார்க்குறாங்க. அதனால தான் அண்ணன் நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படியாச்சும் அடுத்த ஸ்டேஜுக்கு வாங்க, இதை கடந்து போகணும், வேற வழி இல்லை, நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அதை சொல்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு உள்ள 2 கோடிக்கு மேற்பட்ட தமிழகத்தில் உள்ள எல்லா குடும்பத்திலும் உள்ள எல்லாருடைய குரலும். நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க தமிழகத்துல ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு திமுக குடும்பம் இருக்கும், ஒரு அதிமுக குடும்பம் இருக்கும், ஒரு பிஜேபி குடும்பம் இருக்கும், ஒரு காங்கிரஸ் குடும்பம் இருக்கும். அதுல உள்ள இளைய தலைமுறைகள் ஃபுல்லாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருத்தரோ 2 பேரோ திரு விஜய் கூட தான் இருக்கிறாங்க. இல்ல சார், இப்ப திமுகன்னு ஒரு பொது எதிரி இருக்காங்க, அவங்களை வீழ்த்தணும்னா எல்லாம் ஒன்றிணைஞ்சு போய் அவங்களை வீழ்த்தலாம் ரொம்ப எளிமையா தானே இருக்கும். கண்டிப்பா அது ஒரு சவால் கொடுக்குற கூட்டணி அப்படின்னு ஒரு இருக்கும்போது திமுகவை வீழ்த்தது நாங்க வீழ்த்த முடியும் நாங்க நம்புறோம். எங்க நம்பிக்கை மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதையும் மீறி எங்களுடைய தலைவர் அவர்கள் ஏதாச்சும் அபிஷியல் ஸ்டாண்ட் எடுத்தா உங்ககிட்ட எல்லாம் சொல்லுவாரு. ஏன் வந்து நீங்க வெளியில இருந்து எங்களுடைய ஆட்டத்தை ஆட நீங்க முயற்சி பண்றீங்க? திரு எடப்பாடி அவர்களே வந்து நான் நீங்க நினைக்கிற மாதிரி அவர் டெஸ்பரேட்டா இருக்காருலாம் நினைக்கல. ஒரு அவங்களுடைய ஆதரவாளர்களையும் அந்த ஆட்களை சும்மா ஒரு குசிப்படுத்துறதுக்காக சொல்லியிருப்பார், அவ்வளவுதான் ஒழிய அது ஒரு பெரிய இதுவா பொருட்டாலாம் எடுக்க வேண்டாம். இதை விட டெஸ்பரேட்டா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா எங்க அண்ணன் திருமாவளவன் தான் ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காரு. எங்க வந்து விஜயும் எடப்பாடியும் கூட்டணியில சேர்ந்துருவாங்களோ ஒவ்வொரு மீட்டிங்லயும் பிரஸ் கான்பரன்ஸ்ல கேள்வியே கேட்காட்டாலும் இல்ல எப்படி நீங்கள் அவர்களோட சேர முடியும், என்டிஏல சேரக்கூடாது, பிஜேபி இருக்கு, பிஜேபி கூட நீங்க சேர்ந்துடாதீங்க, பிஜேபி கூட அவங்க சேர்ந்துடாதீங்க அப்படின்னு கவலைப்படுறதெல்லாம் எங்க அண்ணன் மட்டும்தான். ஏன்னா அவர் வந்து கூடா நட்பு கேடா முடிய போது அதை அவர் வந்து கடைசி நேரத்துல இப்போ திமுக ஐயோ பார்த்து சொல்றாரு, நீங்க கூடா நட்பை தான் வச்சுக்க போறீங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதைத்தான் அவர் செஞ்சுட்டாரு. இப்ப முடிய போகுது. இப்ப அவரை மட்டும் வெளில வர சொல்லுங்க. முடியாது. ஏன் முடியாதுன்னா அண்ணா சொன்ன மாதிரிதான் அவர் வெளில வந்து அவர் மட்டும் தான் வரணும். அவர் கட்சிக்காரங்களாம் யாரும் வர மாட்டாங்க. அதனால நம்ம பேசணும், அவரை பத்தி அதிகமா பேசணும். இன்னைக்கு வந்து அதே மாதிரி தானே தாவேக்கா இல்லாம தாவேக்காவை சுத்தி எல்லாம் பேசி அதுக்கு உண்டான கேள்வி கேட்கறீங்களே, அதனால அதெல்லாம் தொட வேண்டியது இருக்கு. ஏன்னா நாங்க இல்லாம தானே எங்களை பத்தி பேசுறாங்க. அதான் உங்களை கூட்டிட்டு தானே இப்ப பேசிட்டு இருக்கேன். இப்ப என்னன்னா சார், இப்ப நாங்களே எங்க வலிமை மேல எங்களுக்கு பயங்கரமா நம்பிக்கை இருக்கு, எங்களுக்கே மக்கள் ஆதரவு அதிகமா இருக்கு, கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா எங்களோட வாக்கு சதவீதம் வந்து கண்டிப்பா கூட தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு போது சம்பவத்தை வச்சு பொருட்படுத்த அதுக்கப்புறமாக அதுவாகவே அவருக்கு வந்து அதாவது சார் வந்து அவங்களுடைய ஆம்பிஷன், அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன், ஒரு கோல், ஒரு இது இருக்கும். அவங்களுடைய நம்பிக்கை, அந்த கட்சி, அந்த தலைவர், அவங்களுடைய நம்பிக்கை, நாங்க வந்து அவங்களுடைய தலைமையில தான் கூட்டணி, அது அவங்களுடைய விருப்பம். அதை பத்தி ஆனா நிதர்சனம், கள நிதர்சனம், இந்த வரலாற்றை எடுத்து பார்க்கணும். தமிழகத்தின் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க இதே போன்று ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு வருவது எல்லாருமே எம்ஜிஆரா வர முடியாது. ஏன்னா எம்ஜிஆரை கூட எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து சினிமாவில் இருக்கச்சேயே திமுக கட்சியின் கொள்கைகள், திமுகவினுடைய முழக்கங்கள்லாம் சினிமாலேயே சொல்லி இது பண்ணிட்டு அவர் கட்சி தொடங்கச்சே அவர் வந்து திமுகவின் பொருளாளராக இருந்து பொருளாளர் பதவியை இது பண்ணிட்டு தான் அவர் வெளியே வந்து கட்சியை ஆரம்பிச்சார். ஏன்னா எல்லாருமே எம்ஜிஆரா ஆயிட முடியாது. ஒன்று. ரெண்டாவது, பல உதாரணங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தமிழக அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவை நோக்கி தான் எல்லாரும் இருக்கு. எல்லாருமே சினிமாவிலேருந்து தான் வந்திருக்காங்க. எம்ஜிஆர், கலைஞர், மறைந்த எல்லாருமே. இப்ப இவங்க வந்து இப்ப விஜய் அவர் வந்து
அதாவது ரீல் அரசியலுக்கும் ரியல் அரசியலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அவர் ரீல் அரசியலே அந்த மோகத்திலே இருக்கார். ரியல் அரசியல் களத்தை அது டோட்டலி டிஃப்ரெண்ட். அதுக்கு நிறைய அனுபவங்கள் வேணும். இதே போல நான் ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பிச்ச பல தலைவர்கள் இன்னைக்கு வந்து கட்சி இணைச்சிருக்காங்க. தமிழகத்திலையும் எடுத்துக்கலாம், நம்ம அண்டை மாநிலத்திலையும் எடுத்துக்கலாம். தமிழகத்தை எடுத்துக்கலாம், சரத்குமார் அவரும் ஒரு நம்ம விஜயும் சரத்குமாரையும் ஒப்பிடலாமா அப்படின்னு ஒரு நிச்சயமாக அவரும் சினிமா துறையில ஒரு பிரபலமான அவர் நல்ல ஒரு இதுல இருந்துட்டு இருந்தாரு. சரத்குமார் அவரும் கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தேர்தல்லாம் சந்திச்சார். 2-3 தேர்தல்களை சந்தித்தோட இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு? அவருடைய நிதர்சனம் என்ன? அவரால் வந்து இது பண்ண முடிஞ்சிச்சு இல்ல சார், நாங்க வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டை விட்டுட்டு வரோம், இபிஎஸ் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு வரோம் அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? ஏங்க இது வந்து நீங்க வாங்க, உங்களை வர வேண்டாம்னு சொல்ல வரல, பட் கல நிதர்சனத்தை புரிஞ்சுக்கங்க. இப்ப நான் ஒரே ஒரு இது முடிச்சிருக்கேன் சார், முடிச்சிருக்கேன். இப்ப விஜய் அவர்கள் தனிமையா நின்று போட்டு இது பண்ணானா அத வாக்க ஏன் வேஸ்ட் பண்ணணும்? அவருடைய நோக்கம் என்ன? ஜெயிச்சுட முடியுமா அவரால்? நான் ஒரு சவால் விடுறேன், இன்னைக்கு எழுதி வச்சுங்க, இன்னைக்கு ஒரு சவால் விடுறேன். அவரு தனியா நின்று தமிழகத்தின் ஆட்சியை அமர முடியுமா? அவர் முதல்வர் அமைச்சராக முதல் தேர்தலே ஆக முடியுமா? நிச்சயமாக முடியாது. எழுதி வச்சுக்கங்க, இன்னைக்கு நிச்சயமாக விஜய் அவர்களால் முதல்வராக முதல் தேர்தலில் கண்டிப்பா முடியாது. எல்லாருமே வந்து அதை கலைஞரே நிறைய அரசியல் அனுபவம் இருக்கு, பல்வேறு கூட்டம்லாம் ஓட்டம் நம்பிக்கை அவருக்கு இருக்கு இல்லையா? அவருடைய நம்பிக்கைங்க, அது நம்பிக்கை தான். ஆனா அந்த நம்பிக்கையை வந்து அதாவது ஓவர் கான்பிடன்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அந்த ஓவர் கான்பிடன்ஸ்ல இருக்காரு. அவர் ஒரு தனி இல்யூஷன் வேர்ல்ட்ல இருக்காரு. இஸ் இன் a different illusionary world. அது அவருடைய விருப்பம், நான் அதுக்குள்ளார போவே இல்லை. பட் கல நிதர்சனம், இன்றைக்கு கல நிதர்சனத்துல எடுத்துட்டீங்கன்னாக்க ஒரு அரசியல்ல அனுபவம் உள்ளதான் தமிழக மக்கள் ரொம்ப புத்திசாலி. இங்க இருக்கிறது கும்பலெல்லாம் பார்த்துக்கிட்டு ஓட்டா மாறும் அப்படின்னாக்க நிச்சயமாக அது வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது பல்வேறு உதாரணங்கள். எங்க சீரணி அரங்கத்துல கலைஞருக்கு வர கூட்டம், மதிமுக எடுத்துக்கலாம், வைகோ அவர்கள் இதுல இருந்து பிரிஞ்சு வரும், ஒரு நைட்டு முழுக்க விடிய பேரணி நடந்து கூட்டம் சீரணி இருந்துச்சு, அதெல்லாம் ஓட்டா மாறிச்சுன்னா வராது. கல நிதர்சனத்தை புரிஞ்சுக்கணும். திரு விஜய் அவர்கள் நல்ல முடிவு எடுக்கணும். அதுதான் ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்காரு. அண்டை மாநிலம் தெலுங்கானால சிரஞ்சீவி எடுத்துக்கங்க, மிகப்பெரிய ஒரு பிரபலமான நடிகர். அவருடைய கட்சி பிரஜாராஜ்யம் ஆரம்பிச்ச முதல் வருஷத்துல ஒரு 20 எம்எல்ஏ வந்தார். அவரால் வந்து முதல்வராக ஆள முடியல. அதுக்கப்புறம் காங்கிரஸோட இணைந்து இது பண்ணிட்டு இருந்தார். அதே போல ரெண்டு உதாரணம் ஒரு காட்டார். பவன் கல்யாண் அவரு ஆரம்பிச்சார், ஆனா அவர் நல்ல முடிவு எடுத்தார். நல்ல முடிவு எடுத்து அவர் வந்து இன்னைக்கு வந்து துணை முதல்வரா இருக்கார். நல்ல முடிவு எடுங்க நீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இதனால உடனே வந்து கூட்டணிக்கு, அதாவது இதுல வந்து அவர் இன்னும் நிறைய அரசியல் பாடம் கத்துக்கணும். எடுத்ததுமே வந்து ஒரு இதுல நம்ம போறப்ப ஒரு உதாரணம் சொன்னா, எடுத்ததுமே நான் வந்து 10ஆம் கிளாஸ் போனோம், எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த படிப்படியா தான் நம்ம வந்து போக முடியும். எடுத்ததுமே நான் வந்து டபுள் ப்ரொமோஷன் ட்ரிபிள் ப்ரொமோஷன் 4 ப்ரொமோஷன் வாங்கி எடுத்ததுமே நான் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் அடையணும்ன்றது அரசியல் சாத்தியம். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க சின்ன கட்சி அமைச்சவங்க எல்லாம் ஒரு நல்ல ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு, உதாரணத்துக்கு கருணாஸ், அவரு ஒரு சின்ன அமைப்பா இருந்தார். கருணாஸ் அவரு எம்எல்ஏ ஆயிட்டார். நீங்க கருணாஸையும் விஜயும் ஒப்பிடுறீங்க, அதாவது மார்க்கெட் லெவல்ல விஜய் அவர்கள் அதிகம். அரசியல் அப்படிதாங்க பார்க்கணும். நீங்க கேக்குறீங்க கருணாஸையும் விஜயும் ஒப்பிடலாமா? அரசியல்ல விஜயும் கருணாஸையும் நிச்சயமா ஒப்பிடலாம். நடிகர்ல வேணா கருணாஸையும் விஜயும் ஒப்பிடு பார்க்க கூடாது, அது நான் உங்களுடைய எதுக்கு. ஆனா அரசியல்ல விஜயோட கருணாஸ் வந்து அனுபவம் வாய்ந்தவர் தான். இன்னொன்னு சொல்லுறேன் நான் வந்து, அதே போல விஜயகாந்த், மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இதே போலதான் ஆரம்பத்துல கட்சி வந்து இது பண்ண உடனே அவரும் வந்து படிப்படியா தான் வந்து ஒரு இதுவா இருந்தார். கூட்டணி அமைந்த உடனே தான் அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் ஒரு அந்தஸ்தை இது பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்கும் ஆசை வந்து அவரை வந்து நல்லா கொம்பு சீவி விட்டாங்க, யாரோ நீங்க முதல்வரா வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முதல்வர் ஆசை, முதல்வர் கனவை இது பண்ணி மக்கள் நல கூட்டணி ஒண்ணு ஆரம்பிச்சு இன்னைக்கு அதுக்கு பிறகு சரிவை நோக்கி இது பண்ணியிருந்தார். கள நிதர்சனம், அரசியல் களம் என்பது வேறு, சினிமா களம் என்பது வேறு. இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சினிமாவையும் அரசியலையும் ஒப்பீடு செய்வதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றா நான் பாக்குறேன். ஓகே சார், நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர்ல இருந்து ஓவர் கான்ஃபிடன்ஸா நீங்க இருக்கீங்க, ரொம்ப ஆம்பிஷியஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் உதாரணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலா இது ஒரு ஜெனரேஷன் கேப். அந்த ஜெனரேஷன் கேப்போட பிரச்சனை. இவர் சொல்றதெல்லாம் வேற ஜெனரேஷன், இப்போ வேற ஜெனரேஷன் அரசியல்ல.
அரசியல்ல. விஜய் வந்து வேற ஜெனரேஷன். அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எலெக்ஷன் முடிஞ்சாதான் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. கடந்த கால எக்ஸாம்பிள் எதுவுமே சேராது. நான் உங்களுக்கு பாசிட்டிவான எக்ஸாம்பிள் எத்தனை தரணும் சொல்றேன். எம்ஜிஆர் வந்த நாள்ல இருந்து கேட்டா நீங்க யாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் தான், விஜய் தான். ஆனால் அந்த கலை எக்ஸாம்பிள் இன்னும் இருக்கு. மக்கள்கிட்ட விஜய் மேல உள்ள நம்பிக்கையும் அவர் மேல உள்ள வரவேற்பும் இன்னும் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இவரு என்டிஆர் அதை விடுங்க, இப்ப சமகாலத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு வருஷத்துல தேர்தலை வின் பண்ணி ஆட்சி அமைச்சாரு. சரிங்களா? மக்கள் அந்த இருக்கிற கட்சிகள் மேல் அதிருப்தியா இருந்தா புதுசா ஒருத்தருக்கு வரவேற்பு கொடுக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்போ 2K கிட்ஸ், ஜென்சி எல்லாமே ஒரு பெரிய அரசியல் கேப்ல இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க சொல்ற பழைய சரித்திரத்தை எல்லாம் அவங்க எடுத்தெல்லாம் வாசிக்கலாம் இல்ல. இன்னைக்கு என்ன தப்பு நடக்கு, கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்கா, அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவங்க சோசியல் மீடியால ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு யார் அதை சரி செய்ய முடியும் அப்படின்னு பாக்குறாங்க. தளபதி விஜயால முடியும் அப்படின்னு. அதே மாதிரி சாரு நிறைய கருணாசோட விஜய் ஒப்பிடுறாரு, சரத்குமாரோட ஒப்பிடுறாரு. நான் அவங்க எல்லாம் எந்த விதத்திலையும் அவங்க தாழ்வானவங்க குறைவானவங்க எல்லாம் சொல்ல, ஆனா ஒப்பீடு சரியில்லை. சரிங்களா? விஜய் அவர்களுடைய நீங்க வந்து சமகாலத்துல அவருடைய 5 கூட்டங்கள் பார்த்திருக்கீங்க, 2 மாநாடு பார்த்திருக்கீங்க. நான் உள்ள இருந்து பாக்குறேன், கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேல உங்க தொண்டர்கள் கட்சியில பதிவு பற்றவங்க இருக்காங்க. எங்க கட்சியில பதிவு பண்ணா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கணும், இருந்தா மட்டும்தான். எல்லாரும் 2 கோடி 5 கோடின்னு சொல்றாங்க. இப்போ அதெல்லாம் எலெக்ஷன்ல தெரியும். எங்களுக்கு எங்களுடைய ஆப்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்தா மட்டும்தான் ரெஜிஸ்டரே ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஆக 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கும். பவன் கல்யாண் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல தனியா தான் நின்னாரு. இன்னொன்னு, இந்த கம்பாரிசனே கூடாது இந்த ஜெனரேஷனுக்கு. ஏன் அப்படின்னா, எங்களுடைய தளபதி அவர்கள் களத்துக்கு வரும்போது களம் அதிர்ந்தது, நீங்க எல்லாம் பாத்தீங்க. சார் 2019 தான் பவன் கல்யாண் முதல் எலெக்ஷன் சந்திக்கிறாரு. அவர் வந்து 0 தான், அதாவது ஒரு வெற்றி கூட வாங்கல. 2019க்கும் இப்போ ஜெனரேஷன் கேப்னு சொல்றீங்களா? அவரும் அந்த ஊர்ல பெரிய ஹீரோ தான். நீங்க வந்து இங்க உள்ள ஜெனரேஷன் அந்த அரசியல்ல நீங்க பாக்குறீங்க. அதுதான் சார் சொன்னதுக்குள்ளார இப்ப ஜென்சி 2K கிட்ஸ் எல்லாம் தளபதி கூட இருக்காங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கே அறிவுரை சொல்றாங்க. இப்ப பேரண்ட்ஸ் ஒவ்வொரு வீட்லயும் ஏதாச்சும் வாங்கணும்பான்னு சொன்னாங்க, கூகுள்ல அவன் செக் பண்ணி ரிவ்யூ பார்த்து இது செய் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ அதை செய்யறாங்க. இன்னைக்கு வீட்டுல முடிவு எடுக்கக்கூடியவங்க இந்த தலைமுறை ஆட்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தலைமுறை ஆட்கள் அவங்களுடைய நீங்க இதுவரை ஓட்டு போட்டீங்க அதெல்லாம் தப்பு, இப்ப நாங்க சொல்றோம் அதை மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரை இவங்க சொல்றாங்கல்ல, இங்க 2 கட்சி இருக்கு, திமுக. ஒரே ஒரு கூட்டம் அவர் வந்து என்ன பெட்டு கட்டினாரு, விஜய் வந்து முதலமைச்சர் ஆகணும். நான் இன்னைக்கு பெட்டு கட்டுறேன், இந்த வாரமோ நாளைக்கோ நாளை மறுநாளோ ஒரு பெரிய கூட்டம் கூட்டுங்க, இல்ல மாநாடு போடுங்க, 1 ரூபா செலவு பண்ணாம முடியுமா? ஏன்னா உங்க கட்சிக்காரனே காசு கொடுத்தாதான் வேலை செய்வோம். உங்க கட்சியில உள்ள ஒரு எம்எல்ஏவோ அது கீழே உள்ள நிர்வாகிகளோ ஏதாச்சும் ஒரு மாநாடு போடுன்னு சொன்னா சில கோடிகள் அவர்கிட்ட கொடுத்தாதான் அதை வச்சுதான் அவர் வேலை செய்வாரு. காசு கொடுத்தாதான் வேலை செய்வான், கட்சி கொடுத்து காசு கொடுத்தாதான் கூட்டத்துக்கே வருவான். இங்க தளபதி விஜய்க்கு அது நடக்கல, மாற்றி காட்டி இருக்கும். அதுதான் இந்த ஜெனரேஷன் கேப். இன்னும் உங்களுக்கு அதை உணரல. நீங்க உணர்வீங்க இத. ஒரு மாநாட்டுக்கு 3 நாள் லீவ் போட்டு வந்து நிக்கிறான். ஒரு கூட்டத்துக்கு 24 மணி நேரம் அவன் டைம் ஸ்பெண்ட் பண்றான். காலையில 1 hour வந்து ஓட்டு போட மாட்டானா? நீங்க அதான் ஜெனரேஷன் கேப். இப்போ வீட்டுல உள்ள முடிவுல இருந்து எல்லாமே இளைஞர்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டு பெரியவங்க ஏதாச்சும் வேணும்னா முன்னாடி பெரியவங்க கேட்டு முடிவு எடுத்துட்டாங்க. பெரியவங்க சின்ன பசங்க எப்ப அவங்களுக்கு தான் டெக்னாலஜி தெரியும், இது கரெக்டா இது செய்யலாமான்னு கேக்குறாங்க. இப்ப அவங்களை வழிகாட்டும் நிலைமைக்கு வந்துருச்சு. இளைஞர்களுடைய முகமாகவே விஜய் அவர்கள் மாறிட்டாங்க. இன்னைக்கு ஜென்சி காலம். இளைய தளபதி விஜய் வந்து இப்போ அரசியல்ல தளபதி விஜய் ஆகி பெரிய ஒரு வழிகாட்டியா இளைஞர்களுக்கு மாறக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டாரு. இன்னைக்கு நீங்க எலெக்ஷன் வச்சாலும் தளபதி தான் ஜெயிப்பாரு. இதுதான் நான் சொல்றேன், ஓவர் கான்பிடன்ஸ். இதுதான் நான் ஒரு சின்ன இது சொல்றேன். தமிழக வாக்காளர்கள்ல இளைஞர்கள் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க நீங்க சொல்லுங்க. நீங்க தான் நீங்க சொன்ன இளைஞர்கள் வாக்காளர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க?
மொத்தம் 6 கோடிக்கு மேல தமிழக வாக்காளர்கள் இருக்காங்க. அந்த 6 கோடியில இளைஞர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் முடிச்சிருக்கேன். அந்த இளைஞர்கள் வாக்காளர்கள் வந்து நான் ஒத்துக்கிறேன் 80% விஜய்க்கு இளைஞர்கள் வாக்காளர்கள் வரும். ஒரு உதாரணத்துக்கு 6 கோடி வாக்காளர்கள் ஒரு 2 கோடி வாக்காளர்கள் இளைஞர்கள் இருக்காங்க. அந்த ஏஜ் பிட்வீன் 18 இருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் எடுத்து அதுதான் விஜயோட டார்கெட் ஆடியன்ஸ். அதுல விஜய் அவர்கள் நான் முடிச்சிடறேன். அந்த இளைஞர்கள் வாக்காளர்களை இவங்க நம்பிட்டு இருக்காங்க. அந்த இளைஞர்கள் வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா 6 கோடி வாக்காளருக்கு மேல இருக்கிறதுல பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வாக்காளர் ஒரு 2 கோடி இருக்கும் சார். அந்த 2 கோடியில எல்லாம் ஸ்பிளிட் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னாக்க விஜய்க்கு 80% போகும். மிச்சம் எல்லா கட்சியிலும் சார் இவங்களுடைய கட்சி இவங்களுடைய விஜய்க்கு தான் இளைஞர்கள் இருக்காங்களா? மத்த கட்சியெல்லாம் இளைஞர்களே கிடையாதா? மத்த கட்சியில இளைஞர் சார் இன்னைக்கு இளைஞர்களை காசு கொடுக்காம அந்த கட்சியோட கூட்டத்துக்கு போக சொல்லுங்க சார். இது வந்து சினிமா மோகத்தினால் வரக்கூடிய ஒரு கூட்டம். ஆடியோ லான்ச் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பதில் சொல்ல. அவங்க பெற்றவர்கள் கூட இந்த பசங்க வந்து அவங்க பெற்றவர்களையும் இந்த விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு என் வீட்லயும் என் பையன் இருக்கான், என் மருமக இருக்காங்க. ஆனா அவங்க சொல்லிலாம் நான் வந்து மாறுறதெல்லாம் கிடையாது. நான் என்ன என்னுடைய இதுதான் அவங்க நீ உன்னுடைய வாக்கு யாருக்கு வேணா போட்டுக்கோ. உங்க வீட்லயே 2 வாக்குகள் வந்து தாவேக்காக்கு போகுது அப்படின்னா சொல்றாங்க. என் வீட்டுல அவங்க விருப்பம். ஒருத்தர் நான் வந்து அதுதான் ஜனநாயகம். இந்திய ஜனநாயக இதே பாத்தீங்கன்னா நீ யாருக்கு வேணா போடு. கூட்டணி வாடு யாரையும் கூப்பிடல. நீங்க வந்து அரசியல் கட்சி எதுக்கு ஆரம்பிக்கிறீங்க? ஒரு எங்களுக்கு ஆதரவு இல்ல, நாங்க தோத்துருவோம், நாங்க முதலமைச்சர் ஆக மாட்டோம், அப்புறம் எங்களை பத்தி ஏன் பேசணும், ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்க்க. கவலையெல்லாம் படல. நாங்க வந்து ஒரு கவலைப்படலங்கிறது 6 கோடி மக்களுக்கும் தெரியும். அதாவது ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இந்த திமுக எண்ணம் என்ன அப்படின்னா திமுகவை ஒழிக்க வேண்டும். அதற்கு நாங்க தனியா நின்று திமுக ஜெயிச்சிட போது எங்களால அவங்களை தோக்கடிக்க முடியாது, நீ வந்துரு கூட அப்படின்னு கூட. உங்களால திமுக ஜெயிக்க முடியுங்களா? 100% ஜெயிக்க முடியவே முடியாது. சான்ஸ் உங்களுடைய சார் இதே போலதான் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இப்ப பீகார்ல இது பண்ணிட்டு இருக்காரு. புலம்புறாரு. இவங்களுடைய அட்வைசர் அவர் தான். அவர் நான் முடிச்சிடறேன். இவருடைய அட்வைசர் பிரசாந்த் அவர் புலம்புறாரு. அவரு பீகார்ல அவங்களுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவங்க இப்ப வாபஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு கல நிதர்சனம். இங்கேயும் அதே போல திமுக அது போல எந்த எல்லைக்கும் செல்வார்கள். இவங்க போறாரு எல்லா இடத்துலயுமே அண்ணன் தம்பி அக்கா நண்பா நண்பின்னு விஜய் எல்லா இடத்துலயும் நானே இருக்கிறா 234 தொகுதியும் இது பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. இந்த தேர்தல் இதுல வந்து இவங்க போய் நின்றுனாங்க. அதாவது எல்லா தொகுதியும் எல்லாத்துலயும் இவங்களுடைய வேட்பாளர் போட்டாங்கன்னா தனியா நின்று போட்டாங்கன்னா நிச்சயமாக திமுக போல இருக்கணும். அந்த வேட்பாளரையே விலை கொடுத்து வாங்குவோம். இன்னைக்கு நான் கேள்வி அரசியல் சூழ்ச்சிகள் வேட்பாளர் களத்துல இருக்கக்கூடியவங்க அவருடைய இது பார்வையினால ஒரு ஆட்டோ டிரைவரா போடுவாங்க, இல்ல ஒரு அரசியல் பின்புலம் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் மன்ற தலைவரை அடுத்த ஒரு எம்எல்ஏ போடுவாங்க. அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த வேட்பாளரா போடக்கூடியவங்க அவங்களுக்கு அரசியல் பின்புலம் கிடையாது, எல்லாம் ரசிகர்கள் கூட்டம் தான். அவங்களால ஒரு போயிட்டு அவங்க கிட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் கொண்டு வைப்பார், பணம் உனக்கு தரேன் வாபஸ் வாங்கு அப்படின்னா அவங்களுக்கு பணம் கிடையாது. அவங்க டக்குன்னு வேலை போறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புரியுதுங்களா? இவர்கள் பார்த்ததுக்குள்ள இந்த மாதிரி அரசியல், இவர்கள் செய்யறதுக்குள்ள இந்த மாதிரி அரசியல். இவங்க வந்து இவ்வளவு சொல்றாங்கல்ல இப்படித்தான் நடக்கும், அப்படிதான் இவ்வளவு கேவலமான அரசியல் நடந்துகிட்டு இருக்கு, அதை மாத்தணும் அப்படின்னு தான் நாங்க வரோம். நான் ஒரு கொஸ்டின் மட்டும் வச்சா அதை சேர்த்து பதில் சொல்லுங்க. இப்ப வந்து விஜய்க்கு வந்து திமுகவை வீழ்த்துவது முதல் லட்சியமா இல்ல தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது முதல் லட்சியமா? திமுகவை வீழ்த்து முதலமைச்சர் ஆகும் அப்படின்னா அதிமுகவோட சேருங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இல்ல திமுக வீழ்த்தி முதலமைச்சராக எங்களால முடியுங்கிற நம்பிக்கை இருக்க போய் தான் ஒரு கட்சி ஆரம்பம். நான் என்ன சொல்றேன், எத்தனையோ கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காங்க, நாங்களும் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க தான் வந்து எங்களை யாரு கூட கம்பேர் பண்ண கூடாதோ, அதாவது அவர்களை தனி மனிதனாக அவங்களை எந்த விதமா நான் கீழ்த்தனமா சொல்லல, எங்களுடைய அரசியல்ல உயரம் வேறன்னு நாங்க நம்புறோம். நீங்க வந்து யாரு கூட கம்பேர் பண்ணக்கூடாதோ எல்லாரு கூடயும் கம்பேர் பண்றீங்க. அப்ப அவங்களையே கூட்டணிக்கு வச்சுக்க வேண்டியதுதானே?
அதோட முடிச்சுக்க வேண்டியதானே. 2 பேரும் ஒண்ணுதானே அரசியல்ல. கருணாசும் விஜயும் ஒண்ணுன்னு சொன்னா கருணாசை கூட்டணியில வச்சுக்கோங்க. சரத்குமாரும் விஜயும் ஒண்ணுன்னா சரத்குமாரை கூட்டு 2 பேர் வந்துச்சுல்ல, 2 ஓட்டு வாங்கிடலாம்ல, வச்சுக்க வேண்டியதானே. எதுக்கு விஜய்க்காக? ஆனா நான் சார் பேசுறாரு, நான் அதிமுக லீடர்ஸ் எல்லாம் பேசுறது எதையும் இவ்வளவு தூரம் எண்ணி அவங்க சொல்லுவாங்கன்னா நான் எதிர்ப்பேன். நான் என்னல அவங்கள பத்தின எந்த சார் ஒரு 50 ஆண்டு கால கட்சியோட நிர்வாகிகள் பேசுறத அவ்வளவு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அவ்வளவு பெருசா மீன்ஸ் நெகட்டிவா எடுத்துக்கல. அவங்க திமுக வெளுத்தம் வாங்க ஒண்ணு சேருவோம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கலாம், அவ்வளவுதானே ஒழிய எங்களுக்கு அதுக்கு மாறுபட்ட கருத்து என்னன்னா, நாங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், நாங்க கண்டிப்பா திமுக வெளுத்துவோம். இன்னைக்கு தலைமுறை எங்க கூட நிக்கிறாங்க. அதுக்கு சாட்சி இன்னைக்கு கடந்த 30 நாள்ல உள்ள நிகழ்ச்சிகள் தான். எவ்வளவு பெரிய துயரத்தில் இருக்கும் போதும் அவர்கள் தளபதியை விடாம புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ கான்பிடண்டா எங்களுடைய மக்கள் இருக்கிறாங்க. இந்த திமுக அதிமுக ஆட்கள் யாருமே இந்த பணத்துக்கு விலை போயிருவாங்க, பதவிக்கு விலை போயிருவாங்க, மிரட்டலுக்கு விலை போயிருவாங்க, அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது. நாங்க நிரூபிச்சு காட்டியிருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அரசியல் சூழ்ச்சிகள்ல நிறைய இருக்கும், அதுல நீங்க பலியேற போறீங்க. அதாவது பணத்தாசை மட்டும் இல்ல, வேற இப்ப கரூர் சம்பவம் அந்த மாதிரி சூழ்ச்சி கூட நீங்க தான் பலியேற. அதனாலதான் அந்த சூழ்ச்சி எதுவுமே நடந்தா அதை எப்படி டேக்கிள் பண்ணுங்கிறத தலைவர் இப்போ உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி அதுக்கு உண்டான முயற்சி மேற்கொள்ளுடைய ஆலோசனை எங்களால முடியுங்கிறத நாங்க சொல்ல முடியும், அவங்களால முடியுங்கிறத அவங்க சொல்ல முடியும். அவங்களால முடியாதுன்னு சொல்றதுக்கு நான் ஆள் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய கான்பிடன்ஸ் அவங்களோட இருக்கணும். நீ அதே நேரத்துல வெளியில இருந்து எங்களை ஆபரேட் எல்லாம் பண்ணாதீங்க, எங்களால முடியும். நாங்கதான் சொல்லிட்டோம், யாரும் ஆபரேஷன் பண்ணல சார், வெளிய இருந்து ஆபரேட்ல யாரும் பண்ணல. அதாவது நண்பருக்கு ஒரே இதை சுட்டுறேன், அவர் பணம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கு பணம் எங்க இருந்து வருது? ஆதவ் அர்ஜுனான் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாரு பணம் இல்லாத எதுவுமே பண்ண முடியாது. விஜயும் அவர் பேசுற பணத்தெல்லாம் இது பண்ண பணம் சார். இது பத்தி நான் நிறைய பேசலாம், புரியுதுங்களா? லட்சக்கணக்கான கோடிகள் இன்னைக்கு தமிழகத்துல கடனா இருக்கு. அதே நேரத்துல கடந்த 50 வருஷத்துல தானே இந்த 10 லட்சம் கோடி கடன் வந்தது. இந்த 50 வருஷத்துல ஆட்சியில இருந்தவன் எவன் காசு இருக்குன்னு நோண்டுனா 10 லட்சம் இல்ல 500 லட்சம் கோடி வரும். எல்லாம் அவங்க போது விஜய் அதிமுக மட்டும் சாஃப்ட் கார்னர்லயே வச்சிருக்காரு. அதிமுக பேரே சொல்ல மாட்டாரு, பெருசா விமர்சிக்க மாட்டாரு அப்படின்னு. இன்னைக்கு கரண்ட்ல யாருங்க ஆட்சியில இருக்கா? அதிமுக அந்த மாதிரி செஞ்சதுக்கு தோல்வியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பியாச்சு. இப்ப யாரு ஆட்சியில இருக்கா? இப்ப யாரு பாட்டிலுக்கு 10 ரூபாயும் மூட்டைக்கு 40 ரூபாயும் வாங்கிட்டு இருக்குது? இப்ப யாரு கரண்ட்ல இருக்காங்க? அவங்களதான் நம்ம பேசணும். மக்கள் முன்னத்துல அவங்கதான போய் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. 500க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, பாதிக்கு மேல நிறைவேற்றல. மீதி எல்லாம் சும்மா பேச்சு. இதுதான் லோகாயுக்தா கொண்டு அதை சரி பண்ணிடுவோம். நாங்க லோகாயுக்தா கொண்டு வந்தது ஏடிஎம்கே இவங்க சரி பண்ணவே இல்லை, அதுல உள்ள குறைகள்லாம் மாற்றவே இல்லை. அப்புறம் சர்வீஸுக்கு உடனே நீங்க கொடுத்தா ஏதாச்சும் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணா 30 நாளா வரணும், அதுக்கு ஒரு ஆக்ட் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. எதுவுமே மக்கள் சம்பந்தமா எதையுமே செய்யலாங்க. அப்ப இவர்களை தான் அம்பலப்படுத்தணும். நீங்க ஏற்கனவே தண்டனை கொடுத்தவர்களை பத்தியே பேசிக்கிட்டே இருந்தா அது திமுகவின் சூழ்ச்சி. இன்னைக்கு நாங்க செய்ய வேண்டியது திமுகவை அம்பலப்படுத்தணும், திமுகவை தோற்கடிக்கணும். இப்ப இந்த கூட்டணியில பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு. அப்படின்னும் போது ஒரு 2ஆம் கட்ட நிர்வாகிகளாச்சும் அப்படி எதுவும் செய்திகள் வெளியே வரல அப்படின்னு ஒரு மறுப்பு செய்தி கொடுக்கலாமே. இல்லங்க, நீங்க ஒரு மறுப்பு செய்தி கொடுத்தா அடுத்த நாள் வேற செய்தியை தூக்கிட்டு வருவீங்க. இந்த 30 நாள் அமைதியா இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு சேனல்ல விஜய் அவர்களையோ இல்ல தாவேக்காவை பத்தி பேசாம இருக்கீங்களா? நீங்க உங்க பொழப்புக்கு பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு ஆள் கூட்டணி சேர்ப்பீங்க, ஒரு ஆள் கூட்டணி சேராதேங்க, ஒரு ஆள் வேற ஒண்ணு சொல்லுவீங்க, இன்னொரு ஆள் இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவீங்க. ஒண்ணுத்துக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா அது முடிவே இல்லாம போய்கிட்டே இருக்கும். அதனாலதான் இதை கடந்து போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வேற வேலை இருக்கு. 6 மாசம் தான் எலெக்ஷனுக்கு இருக்கு. எலெக்ஷனுக்கு உண்டான வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்கோம். பிரச்சாரத்துக்கு முதல்ல வரதான் பாப்போம். இப்ப இவங்க தலைமுறை கேப் ஒரு விஷயம் சொன்னா 8 கோடி மக்களையும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் பிரச்சாரம். பிரச்சாரங்கிறது என்னது? அதாவது 8 கோடி மக்கள் இவங்க வர்ச்சுவல் வாரியர்ஸே நம்பிட்டு இருக்கிறாங்க. இவங்க வாரியர்ஸே நம்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கலை நிதர்சனம் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா சோசியல் மீடியா ஹேஸ் சம் இன்ஃப்ளூயன்ஸ். நான் அது மறுக்கல. சோசியல் மீடியா இவங்க நம்பி இருக்கிறது சோசியல் மீடியா. செய்தி ஒண்ணு கொண்டு போய் சேரணும். நீங்க அதை எப்படி வேணாலும் சேர்க்கலாம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியணும். அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியணுமா? எதுவுமே சொல்லலையே. நீங்க சொல்ல வேண்டியதை கரெக்டா சொல்லுவாரு. நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஓகே சார், இறுதியா நம்ம ஒண்ணே வச்சுக்கலாம் சார். தாவேகா அதிமுக பாஜக கூட்டணி இணையும் போது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் மட்டும் சொல்லுங்க சார்.
அதான் இணைந்தால் இணையதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது என்னோட. இணைந்தால் இது பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு நீங்க எதுவும் கருதலையா? இல்ல, எப்படினாலும் திமுக தோத்துரும், அவ்வளவுதானே ஒழிய வேற எதுவும் கிடையாது. திமுக தோற்கடிக்க வேண்டியது அவ்வளவுதான் ஈஸியாவும் சொல்ல, அதுதான் முக்கியமா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை. அதனால திமுக கண்டிப்பாக தோற்கடிக்க வேண்டிய கட்சி, தோற்கடிக்கிற திமுக கண்டிப்பா தோக்க போகுது. 2026 இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, 2026 திமுக தோக்குது. அதாவது நான் இது வந்து இவருடைய இதுக்கே சொல்ல வரேன். அகைன் நான் வரலாற்றை சுட்டி காட்டுகிறேன். ஹிஸ்டரி, ஐ கோ பை த ஹிஸ்டரி. 96 ஒரு மாபெரும் அதிருப்தி அரசு மீது, அன்றைக்கு ஆண்ட அரசு மீது இருந்தது. 96 அப்பதான் வந்து அந்த பிரிவு ஏற்படுது. மூப்பனார் அவர்கள் பிரிந்து வந்து கட்சியை ஆரம்பிச்சு அது மிகப்பெரிய ஒரு அலையை இதுவாகி ஆட்சி மாற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணுச்சு. அப்ப வந்து மக்களும் அப்படி ஒரு மாற்றத்தை நோக்கி சென்றிருந்தார்கள். அப்ப மூப்பனார் அழகா ஒரு கூட்டணி அமைச்சு இது பண்ணிட்டு இருந்தார். அதே 2011 ஒரு மாபெரும் அதிருப்தி, ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு இல்ல அலை மக்கள் வந்து இன்னைக்கு என்ன யோசிப்பாங்கன்னா, கூட்டணி இன்னைக்கு வந்து திமுகவை வீழ்த்தி அதை இது பண்ணக்கூடிய ஒரே சக்தி அதிமுக தான். தவக அது நிச்சயமா முடியவே முடியாது. மக்கள் கூடுறாங்க அதெல்லாம் இட்ஸ் எ கல்ட், இட்ஸ் ஒரு மாப். அது வந்து தொண்டர்கள் வச்சு கல்ட், இது ஒரு மாப். அந்த மாப் 300 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து கூட்டம் போடுறாங்கல்ல, அதுதான் உண்மை. காசு கொடுக்காம போடுற கூட்டம் இப்படித்தான். இந்த இதுல பாத்தீங்கன்னாக்கா மக்கள் இன்னைக்கு அந்த ஓட்டு போடுற சமயத்துல ஏம்பா அவங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த செய்தியின் வாயிலாக எல்லா வாக்காளர்களும் நான் என்ன இருக்கிறேன், உங்களுடைய ஓட்டை வீணடிக்க வேண்டாம். ஒருவேளை தாவேகா தனியா நின்று இது பண்ணி அந்த முடிவு எடுத்து பண்ணிருந்தாங்கன்னா, தாவேகாவுக்கு போட்டு ஓட்டை வீணடிக்கிறாங்க. ஓட்டு போடுறது என்ன ஆகும்னா திமுகவுக்கு தான் அது வந்து வலு சேர்க்கும். அதனால அந்த ஓட்டை ஜெயிக்கக்கூடிய கட்சியில ஜெயிக்கக்கூடிய குதிரை, என்னைக்குமே ஒரு குதிரை ஜெயிக்கக்கூடிய குதிரை எது? அதிமுக. அந்த ஜெயிக்கக்கூடிய கட்சி அந்த கூட்டணி கட்சிக்கு போட்டானா நிச்சயமாக அதிமுக யாருடையதும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி நல்லா வலுவாக போயிட்டு இருக்கு, கிரவுண்ட் லெவல்ல நல்ல ஜெல் ஆயிட்டு இருக்குது. வந்தா நல்லது, மகிழ்ச்சி, வரலனாலும் மகிழ்ச்சி. இதுல திமுக நிச்சயமா வரல அப்படின்னா அதிமுக நெகட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நெகட்டிவ் கிடையாதுங்க. 54 years ஒரு நெகட்டிவே கிடையாது. ஒரு நெகட்டிவே கிடையாது. தாவேகா பத்தி பேசாம நீங்க போய் களத்துல வேலை செய்யுங்க. களத்துல வேலை செஞ்சுட்டா இருக்காரு. 150 தொகுதிகளுக்கு மேல எடப்பாடியார் பார்த்துட்டு இருக்காரு. திருப்பி மீண்டும் அவர் களத்துல போய் பண்ண போறாரு. இதெல்லாம் வந்து நிச்சயமாக இது வந்து கூட்டணி வருதோ வரலையோ அதெல்லாம் செகண்டரி திங்ஸ். அதெல்லாம் வந்து கட்சி பொதுச்செயலாளர் முடிவு பண்ணுவார், அதெல்லாம் இது பண்ணிப்பாங்க. ஆனால் எது நடக்குதோ நிச்சயமாக திமுக இந்த பதவியிலிருந்து, அரசியலிருந்து, இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்படுவார்கள் என்பது திண்ணம். ரொம்ப நன்றி சார், நேரத்தை கொடுத்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு.